அண்டர்ஸ்டாண்டிங் த சைல்டு, மேக்கிங் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி, பிளான் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இன்கார்பரேட் பண்ணி பண்ணுற ஒரு எக்ஸிக்யூட் பண்ணால் அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். நான் கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் இன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அதில் வந்து யூகேஜியில் ஒரு குழந்தை வந்து சேருது. ஹீ இஸ் ஆன் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். இனிஷியலாக வந்தப்போ என்னென்னா, ஹீ வாஸ் நாட் சிட்டிங் இன் த கிளாஸ் ரூம். அவனை உள்ளே உட்கார வச்சுலே வெளியே ஓடி போயிடுவான். ஏன்னா இஸ் எனர்ஜி லெவல் இஸ் வெரி வெரி ஹை. அதோட அட் த சேம் டைம் சிட்டிங் டாலரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட். ஸோ இது எல்லாரும் இப்படி ஸோ ஹவு வி கேன் மேக் ஹிம் டு சிட் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்போ இது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸ்டேயிங் இன்சைட் த கிளாஸ் ரூம்ங்கிறது வந்து அவனுக்கு வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஹீ யூஸ் டு கம் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரூம் இல்லையா. ஸோ இன்சைட் த கிளாஸ் ரூம் அப்போது ஏன் அவுட் சைட் ஏரியாவே நம்ம ஏன் லேர்னிங் ஸ்பேஸாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் கையில் எடுத்தேன். ஸோ அந்த அவுட் சைடில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹி யூஸ் டு ஹேவ் ஒரு கையில் வந்து டப்பா வச்சு தட்டிகிட்டே இருப்பான். தட் இஸ் ஃபார் ஹிஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த ஒரு டப்பாவையும் கையில் வச்சுக்கிட்டேன். ஸோ இனிஷியலாக எனக்கு என்ன தெரியணும்னா, வாட் ஆல் ஹி நோஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஆல்ஃபபெட் எல்லாமே அவனுக்கு தெரியும், கேபிட்டல், பட் ஸ்மால் வந்து தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். வாட் ஐ ஹட் யூஸ் எல்லா ஆல்ஃபபெட்டிக் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் செட் பண்ணிவிட்டு I stuck all the and the alphabets வந்து I stuck on the wall. I stuck it on the wall. பட் இங்கே சின்ன ஆல்ஃபபெட் ஃப்ளாஷ் கார்டு வந்து ஐ வாஸ் ஹேவிங். நான் ஒரு டிஜிட்டல் இதில் எழுதி கொடுத்து மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அவனை காமிக்க வச்சுட்டு இது கையில் கொண்டு போய் கொடுத்த உடனே he started matching it. ஸோ இப்படியே ஃபைனலி he started learning all the இது ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, லேர்னிங் ஸ்பேஸ் வந்து அவுட் சைடாகவும் இருக்கக்கூடாது, இன்சைட் கிளாஸ் ரூம் அவனுக்கு கண்டிப்பாக தெரியணும். கிளாஸ் ரூம் கூட நமக்கு லேர்னிங் ஸ்பேஸ் தான் அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணணும். அப்படிங்கிறத என்ன பண்ணேன்னா, வெளியே ஆக்டிவிட்டி கொடுத்து அதே நேரம் கிளாஸ் ரூம்குள்ளேயும் கூட்டிகிட்டு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஆக்டிவிட்டி அவனை வச்சு அவனுக்கு ரொம்பவும் ஃபெமிலியரான ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்து உடனே வெளியே கூட்டிகிட்டு வருது. ஸோ படிப்படியாக அந்த கிளாஸ் ரூமில் உள்ளே உட்கார நேரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ நவ் ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட் த கிளாஸ் ரூம் இஸ் த லேர்னிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. So this is how the strategy worked well. The structured plan, அதுக்கப்புறம் இந்த his energy level is high இல்லையா, அதனால மூவ்மெண்ட் இப்போ he learned through movement, hands on activities நிறைய கொடுத்து இப்போ எப்படி இதாகிடுச்சுன்னா, இப்போ he started reading sight wordsக்கு வந்து நான் வந்த sight wordsம் இதே மாதிரி தான் டீச் பண்ணேன். இப்போது எப்படின்னா, why sight words இந்த காம்ப்ரிஹென்ஷன் லெவல்லையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஐ ஸ்டார்டட் டீச்சிங் சைட் வேர்ட்ஸ். இப்போ சமீபத்தில் வந்து ஸ்டூடெண்ட் லெட் கான்ஃபரன்ஸ், அதாவது பிடிஎம் சொல்லுவாங்களே, பேரண்ட்ஸ் மீட்டிங், அப்போ வந்தப்போ எவ்வளோ தூரம் அவன் இம்ப்ரூவ் ஆயிருந்தான் அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்தப்போ நான் அவர் இந்த ஹங்க்ரி கேட்டர்பில்லர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கார்டாக பண்ணியிருந்தேன். வாட் நெக்ஸ்ட், ஓகே, ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன். ஹி வாஸ் ஆன்சரிங். நான் அந்த அளவுக்கு அவனை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஹி வாஸ் ஆன்சரிங். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைட் வேர்ட்ஸ் காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அது ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் வைப்பேன். ஆப்ஷன் எடுத்து ரைட் ஆன்சராக அவன் எடுத்து போய் ஒட்டுவான். ஸோ இதை பார்த்ததும் தட் பேரண்ட்ஸ் வாஸ் வெரி ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணாங்க. ஸோ இது வந்து அதுக்காக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் த சைல்டு இஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். வென் யூ டீச் த ஏஎஸ்டி சைல்டு, அண்டர்ஸ்டாண்டிங் த சைல்டு எப்படி கற்றுக் கொடுத்தா அவள் லேர்னிங் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு தெரபிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.